Yes, welcome to my YouTube channel. நம்ம வந்து முதல்ல பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி காமன் சிலபஸ் நம்ம பார்த்துருக்கோம். பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பிக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஷின் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் எல்லா டாப்பிக்கான வீடியோஸும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் இம்பார்ட்டன்ஸ் கொஷின் இது 1 or 2 ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது ஷார்ட்டாக அப்படின்றது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன் w equal to z² plus 1 divided by z² minus 1 is analytic. இப்போ அனாலிட்டிக் வந்து பார்த்தோம்னா இதில் எந்த பாயிண்டில் அனாலிட்டிக்காக இருக்கும்? ஃபார் ஆல் z எக்ஸ்பெக்ட் வந்து 1,0 -1,0. ஃபார் ஆல் z வந்து எக்ஸ்பெக்ட் 0,1 0,-1 அதே வந்து 0,1 1,2 இருக்குது. இதை நம்ம எப்படி z² plus 1 அப்படின்னா நமக்கு a² - b² ஃபார்முலா வரும். a + b × a - b. அப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு 1,0 -1,0 ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஃபார் ஆல் z வந்து எக்ஸ்பெக்ட் 1,0 -1,0 இதான் வந்து அனாலிட்டிக்காக இருக்கும் அந்த வேல்யூவில். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் இஃப் f of z and f of z are analytic அப்படிங்கிறது தான். f of z and f of z அனாலிட்டிக்காக இருந்தது அப்படின்னா f of z வந்து கான்ஸ்டன்ட்டு இல்லை f of z நாட் கான்ஸ்டன்ட், f of z நாட் அனாலிட்டிக்கு மாடலஸ் ஆஃப் f of z நாட் கான்ஸ்டன்ட். ஆப்ஷன் எது கரெக்ட் ஆப்ஷன் பாருங்கள். f of z f of z பவரும் அனாலிட்டிக்காக இருந்ததுன்னா f of z எப்படி இருக்கும்? நமக்கு f of z வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் சிஆர் ஈக்குவேஷன். அப்போ கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் சிஆர் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? ஆப்ஷன் வந்து சிஆர் ஈக்குவேஷன் எது இருக்கும்? ஆப்ஷன் ஏபிசியில் ux - vy இது uy = vxன்னு இருக்குது. இது ஆப்ஷன் வந்து ஏபிசிடியில் வந்து எது நமக்கு கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ux = vy uy = -vx ஆப்ஷன் வந்து சி வந்து கரெக்ட் ஆப்ஷன். இதுதான் நமக்கு சிஆர் ஈக்குவேஷன். சரிங்களா? ux = vy uy = -vx இதுதான் வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் சிஆர் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். f of z வந்து ரியல் பார்ட் ஆஃப் z டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் z at z not equal to 0. 0 வந்து at z equal to 0. தென் at z equal to 0வில் நமக்கு எப்படி இருக்கும்? ரியல் பார்ட் ஆஃப் z வந்து டிஃப்ரென்ஷியேட்டபிள் at x equal to 0. அது கண்டினியூஸ் at x equal to 0. சாரி கண்டினியூஸ் at z equal to 0. அடுத்தது நாட் டிஃப்ரென்ஷியேட்டபிள் at z equal to 0. not differentiable or not continuous z equal to 0. ஆப்ஷன் ஏபிசிடியில் இது நம்ம கரெக்ட் ஆப்ஷன் பாருங்கள். இது வந்து பார்த்தோம்னா ரியல் பார்ட் ஆஃப் z டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் z நாட் டிஃப்ரென்ஷியேட்டபிள் அண்ட் நாட் கண்டினியூஸ் at z equal to 0. ஆப்ஷன் வந்து டி வந்து கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். லேட்டு r of z மீது வந்து பார்த்தோம்னா ரேஷ்னல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்டர் 6. அப்போது ரேஷ்னல் ஃபங்க்ஷன் ஆர்டர் 6 தென் r of z எப்படி இருக்கும்? அதனோட r of z வந்து ரேஷ்னல் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா ஆர்டர் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. தென் r of z வந்து நமக்கு எப்படி இருக்கும்? அப்போ 30 இல்லை 64ங்களா இல்லை 12 இல்லை வந்து 603ங்களா இல்லை 66 அப்படின்னு. அதாவது ஆர்டர் 6ஆக இருந்தது அப்படின்னா அது ரேஷனல் ஃபங்க்ஷன் r of z வந்து ஆர்டர் 6னால் அதே 04ல் நமக்கு அதே ஆர்டர் அளவு தான் இருக்கும். ஆர்டர் 6 தான். அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆப்ஷன். 6064 இருக்கும். ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். limit n tends to infinity zn equal to capital A. Then n tends to infinity 1/n into z1 plus z2 up to zn is. அப்போது லிமிட் n tends to infinity zn வந்து நம்ம ஏ நம்ம எடுத்துருக்குறோன்னா அப்போ இதுக்கு என்ன நமக்கு வேல்யூ கிடைக்கும்? என்ன வேல்யூ கிடைக்கும்? 1/a ஏ அது 1/n 1/n into a. இது வந்து பார்த்தோம்னா லிமிட் n tends to z என்ன வேல்யூ என்னவோ அதே நமக்கு 1/n z1 z2 இருந்தாலே அதே நமக்கு ஏ தான் நமக்கு கிடைக்கும். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் கண்டினியூவாக. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். if all zero of the polynomial p of z lies in the lower or
lower half plane, then all zeros of p dash of z lies in. அப்போ polynomial p of z வந்து all zeros of polynomial p of z lies in the lower half plane இருக்கு. lower half plane தான். then all zeros of p dash of z p dash of z lies in எப்படி இருக்கும்? காம்ப்ளெக்ஸ் பிளேன் வந்து அப்பர் ஆஃப் பிளேனு, லோயர் ஆஃப் பிளேன் வந்து ரியல் பிளேன் இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆப்ஷனில் இருந்து கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி இருக்கும்? ஆல் ஜீரோஸ் ஆஃப் பி டேஸ் ஆஃப் இசட் லைஸ் இன் லோயர் ஆஃப் பிளேன். ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா சி வந்து கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த பவர் சீரீஸ் சம் ஆஃப் n equal to 1 to infinity n factorial divided by 2 power n into zn is. இதுக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னவாக இருக்கும்? ஆப்ஷனில் இ 1 by e 0 infinity அப்படின்னு இருக்குது. இப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம அதாவது n factorial divided by n plus 1 factorial, அதாவது zn divided by z power n plus 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கான சொல்யூஷன் உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் கீழே பாருங்கள். ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர் ஈக்குவல் டு இது வந்து இசட் என்ன நம்ம எடுத்தோம் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 பவர் n, அது n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல். அப்போ வந்து இசட் பவர் என்னன்னா இங்கே இசட் பவர் n ப்ளஸ் 1, அது டிவைடில் இருக்கிறது அப்படியே பவரை கொண்டு போய் 2 பவர் n-க்கு பதிலாக n ப்ளஸ் 1, n ஃபேக்டோரியல் பதிலாக n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல். அப்போது 2 பவர் n இங்கே ஒரு 2 பவர் n கேன்சல் ஆகிடும், இங்கே 2 மட்டும் இருக்கும். n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எழுதலாம்? n ஃபேக்டோரியல் இன்ட்டு n ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். 2 டிவைடட் பை n ப்ளஸ் 1. நம்ம n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம். n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2 பை இன்ஃபினிட்டி வந்து 0. தேர்ஃபோர் வந்து ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து 0. 0ல் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து சி வந்து கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் இதே மாடல் வந்து கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் அதே சேம் மாடல். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் சம் ஆஃப் n equal to 1 to infinity 2 power n divided by n factorial into zn. அதே சேம் கொஷின் மாடல், அதே ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் 0 infinity e 1 by n இருக்குது. அதே எப்படி எழுதலாம்? ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் r equal to 2 power n divided by n factorial into n factorial. நம்ம n plus 1 factorial நம்ம எழுதுவோம். n plus 1 factorial divided by 2 power n plus 1 எழுதலாம். இந்த n plus 1 factorial அதை இப்போ தான் சொன்னோம் நம்ம n factorial into n plus 1 எழுதலாம். இங்கே 2 பவர் n ப்ளஸ் 1, ஏன்னா அந்த டேர்ம் டேரெக்டாக உங்களுக்கு இங்கே எழுதியிருக்கிறோம். அப்போ n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். 2 பவர் n கேன்சல் ஆனால் ஒரு 2 இருக்கும். n ப்ளஸ் 1 பை 2ன்னு இருக்கும். n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி நம்ம கொடுத்தோம்னா எனக்கு இன்ஃபினிட்டியும் பை 2 வந்து நமக்கு இன்ஃபினிட்டியும். அப்போ வந்து பார்த்தோம்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா பி வந்து கரெக்ட் ஆப்ஷன். அது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கன்ஃபார்மல் மேப்பிங் ப்ளஸ் சர்வீஸ் என்ன வரும்? கன்ஃபார்மல் மேப்பிங் அப்போ தான் ப்ளஸ் சர்வீஸ் வந்து டைரெக்ஷன் ஒன்லி இல்லை மேக்னிடியூட் ஒன்லி, மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன் நன்னு இருக்குது. அப்போ கன்ஃபார்மல் மேப்பிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, கன்ஃபார்மல் மேப்பிங் ப்ளஸ் சர்வீஸ் எப்படி இருக்குன்னா மேக்னிடியூட் அண்டு வந்து டைரெக்ஷன். ஆப்ஷன் வந்து சி வந்து கரெக்ட் ஆப்ஷன். மேக்னிடியூட் அண்டு டைரெக்ஷனாக நமக்கு இருக்கும். இதுதான் கன்ஃபார்மல் மேப்பிங் ஆஃப் த ப்ளஸ் சர்வீஸ். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். இஃப் w ஈக்குவல் டு kz அப்படின்னு இருக்குது அண்டு மாடல்ஸ் ஆஃப் k ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. தென் w இஸ் கால்டு என்னன்னு சொல்லுவோம்? மாடல்ஸ் ஆஃப் k ஈக்குவல் டு 1 தான் w ஈக்குவல் டு kz. இன்வெரிஷன், ரொட்டேஷன், பேரலல் ட்ரான்ஸ்லேஷன், ஹோமோடோத்திக் அப்படின்னு இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் வந்து ஏபிசிடியில் எது நம்ம கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு பாருங்கள். அப்போ w ஈக்குவல் டு kz வந்து w இஸ் கால்டு, அதாவது நம்ம மாடல்ஸ் ஆஃப் k ஈக்குவல் டு 1 நமக்கு இருந்ததுன்னா அது வந்து ஒரு ரொட்டேஷன் சொல்லுவோம். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். இந்த கிராஸ் ரேஷியோ Z1, Z2, Z3, Z4 ரியல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த 4 பாயிண்ட்ஸு நம்ம என்னென்னு சொல்லுவோம்? இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷனில் அந்த 4 பாயிண்ட்ஸு நம்ம என்ன சொல்லுவோம்னா லைஸ் ஆன் ஏ சர்க்கிள் ஒன்லி, லைஸ் ஆன் ஏ சர்க்கிள் அண்ட் ஸ்ட்ரைட் லைன், லைஸ் ஆன் வந்து அது லை ஆன் த ஸ்ட்ரைட் லைன் ஒன்லி, லை ஆன் ஸ்பியர் அப்படின்னு இருக்குது. அப்போ வந்து 4 பாயிண்ட்ஸ் வந்து கிராஸ் ரேஷியோவில் லை ஆன் வந்து சர்க்கிள் அல்லது ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். சர்க்கிள் அல்லது ஸ்ட்ரைட் லைனாக நமக்கு இருக்கும்.
கிராஸ் ரேஷியோ 4 பாயிண்ட்ஸ். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷனில் சர்க்கிள் அல்லது ஸ்ட்ரெயிட் லைன். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டு W is equal to Z plus 3ன்னு இருக்குது. அப்போ ஃபிக்ஸட் பாயிண்ட்டு அது என்ன செய்வோம், இசட்டுக்கு வந்து W is 1/Z infinity நம்ம கொடுப்போம். அப்போ ஃபிக்ஸட் பாயிண்ட்டு W equal to Z plus 3 is வந்து பார்த்தோம்னா இன்ஃபினிட்டிவ். ஆப்ஷன் வந்து ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அண்ட் வந்து ஆர்க்கு வந்து Z equal to Z of t the rectifiable if and only if the real and imaginary part of Z of t என்னவா இருக்கும். அது வந்து Z equal to arc of Z equal to Z of t rectifiable if and only if the real and imaginary part of Z of t எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பவுண்டட், நாட் பவுண்டட், ஈக்குவல், நாட் ஈக்குவல், பவுண்டட் வேரியேஷனாக இருக்கும். அப்போது வந்து பார்த்தோன்னா இதில் ஆப்ஷனில் எது நம்ம கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் வந்து டி வந்து கரெக்ட் ஆப்ஷன். அது எப்படி இருக்கும், ஒரு பவுண்டட் வேரியேஷனாக நமக்கு இருக்கும். இசட் ஆஃப் டி வந்து ஆர்க் ஆஃப் இசட் ஈக்குவல் இசட் ஆஃப் டினா அது வந்து பவுண்டட் வேரியேஷனாக நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் விண்டிங் நம்பர், விண்டிங் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்துருப்போம். விண்டிங் தியரம் n equal to gamma of a, n of gamma of a be the winding number வந்து gamma with respect to a, then வந்து n of gamma a எப்படி இருக்கும். ஆப்ஷன் வந்து பாருங்கள் A B C Dயில் எது ஆப்ஷன் நம்ம கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு -n gamma -n இங்கே மைனஸ் காமா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்ற மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்போ வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து B வந்து கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். லிமிட் z tends to a f of z equal to infinity ஒன்று இருக்குது. தென் a is வந்து 0 எசென்சியல் சிங்குலாரிட்டி, 4 ஐசோலேட் எசென்சியல் சிங்குலாரிட்டி இருக்குது. இன்ஃபினிட்டி லிமிட் z tends to a f of z equal to infinity, தென் a is எப்படி இருக்கும், அது வந்து பார்த்தோன்னா 4 இருக்கும். லாஸ்ட்டாக தான் நம்ம ஃபிக்ஸட் பாயிண்ட் அது இது வந்து 4 இருக்கும். தென் வந்து ஏவோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும், 4 இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எ ஃபங்க்ஷன் விச் இஸ் ஏ அனலிட்டிக் அண்டு பவுண்டட் இன் த ஹோல் பிளேன். அப்போது ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்காக இருந்ததுன்னா பவுண்டடு இன் த ஹோல் பிளேன், தென் வந்து இட் இஸ் வந்து கான்ஸ்டன்ட்டு, நாட் கான்ஸ்டன்ட்டு, ஃபியூர்லி ரியல், ஃபியூர்லி இமேஜினரின்னு இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா அனலிட்டிக்காக இருக்கணும் அண்டு பவுண்டட், அனலிட்டிக்கல் அண்டு பவுண்டட் இன் த ஹோல் பிளேன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்ஷனில் பாருங்கள் எது நம்ம கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோல் பிளேன் இட் இஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆப்ஷன் வந்து ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஹோல் பிளேன் வந்து இட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது டேரக்ட் நமக்கு ஃபார்முலா த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் மாடல்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு dz டிவைடட் பை z மைனஸ் 1. இதில் வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கிற லிமிட்டும் நமக்கு இருக்கிற இங்கே வேல்யூ z ஈக்குவல் டு இதை 1, z மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, z ஈக்குவல் டு ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். இங்கே கொடுத்துருக்கிற லிமிட் வேல்யூ இதுக்குள்ளே நமக்கு இருக்கணும். சரிங்களா, 2னா அப்போது வந்து 1க்குள்ளே தான் நமக்கு இருக்குது. அப்படியே தான் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இதே நமக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே வந்து ப்ராப்ளம்ஸும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, அப்போ இன்டர்வல் ஓவர் இந்த லிமிட் பாயிண்ட் இதுக்குள்ளே நமக்கு இருந்ததுன்னா 2πi இதுதான் நமக்கு ஆன்சர். த வேல்யூ ஆஃப் இன்டர்வல் z மாடலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 2னா dz பை z மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2πi தான் நமக்கு ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். f of z is analytic A delta and f of z in analytical and modulus of f of z analytical delta இருந்தால் f of z analytical then modulus of f of z எப்படி இருக்கும். maximum on the boundary only, maximum inside in the region delta only, maximum inside and on the boundary நன்னு இருக்குது. ஆப்ஷன் வந்து எது நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு பாருங்கள். f of z analytical இருந்ததுன்னா modulus of f of z எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்ஷனில் எது நம்ம கரெக்ட் ஆப்ஷன் பாருங்கள். மேக்ஸிமம் ஆன் த பவுண்ட்ரி ஒன்லியாக இருக்கும். ஆப்ஷன் வந்து ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷன். மேக்ஸிமம் ஆன் த பவுண்ட்ரி ஒன்லியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ரெசிடியோ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் 1 டிவைடட் பை இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இசட் ஈக்குவல் டு ஐயில் நம்ம வந்து ரெசிடியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா, இப்போ ரெசிடியோக்கு நம்ம ஃபார்முலா இது வந்து 2/4 நமக்கு இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு இருக்குது. ஆப்ஷன் இருக்குது. நம்ம இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். 0ன்னு எடுத்தால் லிமிட் பாயிண்ட் என்ன வரும், இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1ன்னு இருக்கும். இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1ன்னு இருக்கும். இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ்
ஐ நமக்கு இருக்கும். z ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ, வேல்யூ வந்து நமக்கு z ஈக்குவல் டு ஐ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஃபோல்டுன்றதுனால z மைனஸ் ஏ 1 டிவைடட் பை நமக்கு எஃப் ஆஃப் z நமக்கு இருக்கும். அப்போ z மைனஸ் நம்ம கண்டுபிடிச்ச ஐ, z மைனஸ் ஐ இன்ட்டு 1 டிவைடட் பை z ஸ்கொயர் ப்ளஸ் 1. இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபி நம்ம எழுதலாம். z மைனஸ் ஐ, z மைனஸ் கேன்சல். ஆர் டென்ஸ் டு ஐ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஐ ப்ளஸ் ஐ வந்து 2i. அப்போது 1 டிவைடட் பை 2iன்னு இருக்குது. இதுதான் வந்து ரெசிடியூ ஆஃப் திஸ் வேல்யூ 1 டிவைடட் பை 2i. ஆப்ஷன் வந்து டி வந்து கரெக்ட் ஆப்ஷன். நம்ம ரெசிடியூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சம்மாவே நம்ம பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின், இந்த மெக்லரின் சீரீஸ் ஆஃப் இ பவர் 2z. இது டைரெக்டாக ஃபார்முலா தான். நமக்கு மெக்லரின் சீரீஸில் வந்து இ பவர் 2zக்கு நமக்கு என்ன வேல்யூ இருக்கும்? ஆப்ஷனில் இது கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷனில் வந்து பாருங்கள் கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தோம்னா சம் ஆஃப் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டியும் 2z ஹோல் பவர் n டிவைடட் பை n ஃபேக்டோரியல். இதுதான் நமக்கு மெக்லரின் சீரீஸில் இ பவர் 2zோட வேல்யூ. நம்ம இப்போ வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் நம்ம கொஷின் நம்ம பார்த்தோன்னா ஒரு ரீக்கெல்லாம் உங்களுக்கு இருக்கட்டும். நெக்ஸ்ட் இதில் வந்து இதே டாபிக் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வந்து ரெசிடியூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, சம் ப்ராப்ளம்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம்ஸு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.